பிபிக்கு மாத்திரைகள் சாப்பிட ஆரம்பித்திருக்கின்றேன். இருந்தாலும் மனதில் ஏதோ ஒரு குழப்பம் இருந்து கொண்டிருக்கின்றது. தெளிவுபடுத்துங்கள். நம்ம உடம்புல இரத்த அழுத்தம் எப்போ உயரும்னா, நம்ம உடம்பு அதோட இயல்பான சக்தியை மீறி ஒரு செயலை செய்யும்போது. இயல்பான சக்தியை மீறி நம்ம உடம்பு ஏன் அந்த செயலை செய்யுதுன்னா, அந்த செயல் அவ்வளவு முக்கியமானதுங்கிறதுனால. உதாரணத்துக்கு, நம்ம உடம்புல ஏதாவது நோய் தன்மைகள் ஏற்பட்டிருக்கும் போது, உடம்போட ஆரோக்கியமான இயக்கத்துக்கு ஏதாவது தடைகள் ஏற்படும் போது, அதை நீக்கிறதுக்கான வேலைகளை உடம்பு செய்யும். இது உடம்போட ஒரு இயல்பு. தன்னைத்தானே தற்காத்து கொள்ளக்கூடிய, தன்னைத்தானே சுகப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு இயல்பு நம்ம உடம்புக்கு இருக்குது. ஆனால் அந்த இயல்பை செயல்படுத்துறதுக்கு சக்தி வேணும் தானே. அந்த சக்தி நம்ம உடம்புக்கு போதுமான அளவில் இருக்கும்போது அது ஒரு நோய்த்தன்மையை நீக்குதுன்னா நமக்குள்ள ரத்த அழுத்தம் உயராது. ஆனால் நம்ம உடம்புக்கு போதுமான சக்தி இல்லாமல் இருக்கும்போது அது ஒரு நோய்த்தன்மையை நீக்குதுன்னா அப்போது நம்ம உடம்புல ரத்த அழுத்தம் அதிகமாகும். அந்த நோய்த்தன்மை நீக்கினதுக்கப்புறம் ரத்த அழுத்தம் இயல்பான அளவுக்கு திரும்பிடும். அப்போ சுருக்கமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நமக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்குன்னா நம்ம உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு நோய்த்தன்மை இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்கு உடம்பு முயற்சி பண்ணிகிட்ருக்கு. அதோட ஒரு விளைவு தான் இந்த ஹை பிபின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம உடம்புல என்ன மாதிரியான நோய்த்தன்மை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அது அடுத்தடுத்து வளர்கிறத நம்ம கட்டுப்படுத்தணும். நம்ம உடம்புல ஏற்படுற பெரும்பாலான நோய்த்தன்மைகள் நம்மளுடைய தவறான உணவு முறைகளாலேயும் தவறான வாழ்வியல் முறைகளாலேயும் தான் ஏற்படுது. அப்போ நமக்குள்ளே ஏற்பட்டிருக்க நோய்த்தன்மைகளோட வளர்ச்சியை கட்டுப்படுத்த நாம் என்ன மாதிரியான உணவு மற்றும் வாழ்வியல் ஒழுங்குகளை கடைபிடிக்கணும்னு முதன்மையாக நாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் உடம்பு நோய்த்தன்மையை சரி பண்ணிகிட்ருக்கு, இன்னொரு பக்கம் நாம் அதை வளர்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஹை பிபிங்கிறது நமக்குள்ளே எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். உயர் ரத்த அழுத்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க முறையான இயற்கை மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கும் போது அவங்க உடம்புல இருக்கக்கூடிய நோய்த்தன்மையை முழுமையாக துரிதமாக நீக்கிக்க முடியும். அதாவது உடம்போட தன்னைத்தானே சுகமாக்கி கொள்ளக்கூடிய அந்த வேலையில் இயற்கை மருத்துவங்கள் நமக்கு உதவி செய்ய முடியும். பிபிங்கிறது ஒரு நோய் கிடையாது, அது ஒரு நோயோடைய நிழல்னு நாம் புரிஞ்சுக்கணும். நோயை நீக்கினா நிழலும் நீங்கிடும். நோயை நீக்காமல் நிழலை எப்படி நீக்க முடியும்? நாம் சாப்பிட்ற பிபி மாத்திரைகள் நோயை நீக்குதா அல்லது அந்த நோயோட நிழலை நமக்கு தெரியாத மாதிரி மறைக்குதான்னு நாம் சிந்திச்சு புரிஞ்சுக்கணும். நம்ம சிந்தனைகளும் தெளிவு மட்டும்தான் நம்மளுடைய எல்லா குழப்பங்களையும் நீக்கி நம்மளை பாதுகாக்கும்.